பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய டுவெல்லிங் பிளேஸ், ஆண்டவர் தங்கி தாபரிக்கிற ஒரு ஸ்தலமாக நான் இருப்பது தான் தேவனுடைய பரிபூர்ண திட்டமும் சித்தமும். இதை நல்லா கவனிச்சிங்க. அதாவது ஒருத்தரை என் கூட வச்சுக்கிறதுன்றது ஒரு சாதாரண, நான் நிறைய தேவ மனிதர்களோடு தங்கியிருக்கிறேன். ஆமாம், நான் 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா பாச மோகனோடு தங்கியிருக்கிறேன், பாச ராஜாமணி ஐயாவோட தங்கியிருக்கிறேன். அது கூட அப்போல்லாம் ஜெபத்தோட்டத்துக்கு வருவாங்க. இப்போ இருக்க மாதிரி ஜெபத்தோட்டம் அப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அவங்க வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ராஜாமணி ஐயாலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு போய் சாப்பாடு கொடுக்க போவேன், இழுத்து கதவை புட்டி உள்ளார உட்கார வச்சுருவார். எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லடா, உட்காரு அப்படின்ட்டுருவார். எத்தனை மணிக்கு? 2-3 மணி வரைக்கும். ஐயோ, பேசிக்கிட்டே இருப்பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது கூட 2:30 மணிக்கு அவருக்கா தூக்கம் வந்து தூங்கிடுவார். நமக்கு அப்போ தாங்க பசிக்கும். ஏன்னா நம்ம தான் சாப்பிடாம அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தோமே, புரியுங்களா? இப்படிலாம் நிறைய பரிசுத்தவான்களோட கூட இருந்து இப்போலாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேரோட இன்னும் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கெல்லாம் அப்பா வந்து 91 அப்பா வெளியே வந்த புதுசில் புல்லப்பட்டியில் ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்பாவும் சாது செல்லப்பாவும். அப்போ வந்து அப்பா எங்கள் வீட்டில் தான் தங்குறாங்க மாடியில். அப்போ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த காவியில் அப்பா வந்துட்டு அப்படியே வந்து எங்கள் வீட்டில் வந்து 5 நாள் இருப்பாங்க. அப்போலாம் 5 நாள் மீட்டிங் தான், 6 நாளே வந்து தங்கிடுவாங்க. ஆமாம், கூடியில் லூசி இல்லாமல் வந்துடுவாங்க. புரியுங்களா? பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஏதோ திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். கூட அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எது வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம், ஃபாதர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா? ஆமாம், ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. இப்படி நிறைய ஒரு ஜாயாக இப்படிலாம் நம்ம ஒரு மன மகிழ்ச்சியில் வாழ்ந்த காலங்கள். உண்மையாகவே நான் சொல்கிறேன், இந்த தேவ மனிதர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆண்டவர் என் கூட இருக்க வரன்றாரே, இது ஒரு கேட்பதற்கு உலகத்துக்கு வேணா வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இதை அடிக்கடி கேள்விப்பட்ட எனக்கு ஏன் அதில் ஒரு எழுச்சியை காண முடியவில்லை? அப்பா பீட்ரு, உன் கூட நான் தங்கணும். ஆண்டவரே, நான் சரியான ஆள் இல்லை ஆண்டவரே. இல்லை நீ சரியான ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் வரேன் அப்படின்றார். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்தி வந்து அமருகிற தாபரமாய் கொள்ளுகிறார். தகுதிப்படுத்தப்பட்டவனை தகுதியோடு நடத்தக்கூடிய வழியையும் காட்டி தாபரமாய் கொள்ளுகிறார். ஒரு பர்சன்னா ஒருத்தட்ட தான் இருக்க முடியும். இவர் எல்லார் மேலேயும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிற தேவன் ஒருவரே. சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிற தேவன் ஒருவரே. கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், 6000 வருஷத்துக்கு முன்னாடியே பரலோகத்தை காலி பண்ணிட்டு 3 பேருமே இறங்கிட்டாங்க. ஏதேன் போய் நம்ம மனுஷனோட இருந்துருவோம். ஆமாம், சில பேர் சொல்லுவாங்கல்ல, சமயத்தில் ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, நான் உண்டி கட்டங்கய்யா, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, பாப்பா ஒருத்தி தான், நல்லா சம்பாதிக்கிறா, மாப்பிள்ளையே எங்களோட வந்து இருந்துட சொல்லுங்க, மாப்பிள்ளையை எங்களோட சொன்னால் நம்மளை செவில் கழட்ட மாட்டான். புரியல? சில பேர் போகிறவன் இருக்கிறான், அது வேற விடுங்க. அதாவது சில பேர் சொல்லாமே போயிடுறான், சில பேர் சொல்லிகிட்டே போயிடறான்னு வச்சுங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், அம்மா இந்த காலத்துலலாம் அது நடக்குமாம்மா அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி நடக்கும்போது செஞ்சுக்குவோம் அப்படின்னு. அது மாதிரி நடக்கும்போது ரைட்டு விடு. பாருங்க, ஆண்டவர் பரலோகத்தை விட்டு காலி பண்ணி நேராக மனுஷனோட போய் இருந்துருவோம். வா, நமக்கு வேற யாரு? தூதன் தான் சரியில்லை, அதனால தான் இவங்கள்ட்ட வந்துட்டோம். இவங்களோடய வாழ்ந்துருவோன்னு வந்தா நம்மளால் அங்கே தோட்டத்திலே வேட்டு வச்சுட்டான். தோட்டத்தில் வேட்டு வச்சோன்னு பார்த்தாரு, சரி ரைட்டு, நமக்கு ஏற்ற ஸ்தலம், ஆமாம் நம்ம நித்திய வாசி, நம்ம பரிசுத்தருக்கு ஏற்ற ஸ்தலம் அதுதான் சொல்லி ஏதேனும் இங்கே காலி பண்ணிட்டு நேரம் மேலே போயிட்டார். மேலே போயிட்டு சரி, அவருக்கு இந்த மனுஷனை விட்டுட்டு இருக்கவே முடியல. என்னவோ தெரியலங்க, அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ பெரிய விருப்பங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது புரியலாம் தெரியலங்க. நம்ம மேலே அவருக்கு அலாதி விருப்பங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? அலாதி விருப்பம்.
அது என்னவோ தெரியல, நம்ம மேலே வச்ச பாசம் அளவு கடங்காத பாசம். தான் பிள்ளையே கொள்ள கொடுத்தவர் எந்த அளவுக்கு கொள்ளளவு நம்ம மேல அன்பு வச்சிருப்பாரு பாருங்க. தான் பிள்ளையே சொல்லுங்க, யாருங்க? புள்ள கண்ணுக்கு தெரியல, நம்ம தான் கண்ணுக்கு தெரிஞ்சோம். மதனக்கூடாது, உங்க பிள்ளைய கொல்ல போறாங்க, கொல்லட்டும். என் பிள்ளையெல்லாம் மகிமையில் வரணும். என் பிள்ளை செத்தா எல்லா பிள்ளையும் மகிமையில் வந்துடும்ல. என் பிள்ளை செத்தா எல்லா பிள்ளையும் மகிமையில் வந்துடும்ல. அது போதும் எனக்கு, அது போதும். உங்க பிள்ளைய தான்ப்பா கொல்ல போறாங்க, கொல்லட்டும். அநேகம் பிள்ளைகள் மகிமையில் வரணும். அலாதி அன்பை மேல வச்சுட்டார். சொல்லுங்க பாக்கா. ஆஹா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேனா. இந்த தில்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தில்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. பாருங்க, ஏதோ நம்ம மேல ஒரு ஈர்ப்புங்க. அது எதுனால நமக்கு தெரியாது. ஏதோ அவருக்கு இந்த ஆப்பிள் பிடிச்சிருச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், அவருக்கு இந்த ஆப்பிள். வாயை திறந்து சொல்லு, கொஞ்சம் பேசுங்க. எனக்கு ஒரு எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, சீக்கிரமாக ஸ்பீட் பிரேக்கர் போட்டோம்னா என்ன ஆத்மா சொல்லி முடிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இன்னைக்கு சீசன் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கூடாது, முடிச்சிடும், சீக்கிரம் முடிச்சிடும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். என் மேலே ஒரு டிலைட். சொல்லுங்க பார்க்கலாம், என் மேலே ஒரு டிலைட். சொல்லுங்க பார்க்கலாம், வாயை தர சொல்லுங்க, என் மேலே ஒரு டிலைட். அதாவது நீங்கள் போட்ட ஃபேர் அண்ட் லவ்லியோ, நீங்கள் போட்ட ஹேர் க்ரீமோ, நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸஸோ, நீங்கள் என்னென்ன ஆட்டிடியூட் காமிச்சாலும் அதெல்லாம் தெரியலங்க. ஆனால் ஏதோ உங்களுக்குள்ளார ஒரு டிலைட் இருக்குது. அந்த டிலைட் அவரை கவர்ந்து இழுத்துருச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், அவரை கவர்ந்து இழுத்துருச்சு. சொல்லுங்க, என்ன கவர்ந்து இழுத்துருச்சு. அவர் என்ன கவர்ந்து இழுத்துட்டார். சொல்லுங்க, என்ன கவர்ந்து. பார்த்தீங்கன்னா டெய்லி அவரை பார்த்தீங்கன்னா, நீங்க கூப்பிடுறீங்களா இல்லையா, காலையில் 4 மணிக்கு வந்து உட்காந்துடுறாரு பெட்ல. தோத்திர ஆண்டவரே. ஆமா, தானா நீனே எந்திரிக்கிற, தானா உட்கார்ற, தானா முழங்கால் போடுற, தானா ஸ்தோத்திரம் பண்ற, அப்படியே அந்நிய பாஷை பேசுற, அப்படியே ஒரு ஈர்ப்பு மதரக்கூடாது. காதலிக்க இயேசுவை போல ஒருத்தர் இந்த உலகத்திலேயே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க டெய்லி காவிட்டாலும் காலையில வந்துடுவார். வரக்கூடாது, கோச்சுக்கிட்டு படுத்தாலும் காலையில வந்துடுவார். அப்படியே வேணான்னு சொல்லி வீட்டு கதவை போட்டினாலும் இதே கதவை தட்டி வரண்டா. இன்னும் தெரியல, அலாதி பிரிய மேல என் கூட வாழ்றதுல அவ்வளோ சந்தோஷப்படுறேன். நான் சொல்றேன், உலகத்தில் இருக்க எத்தனையோ மனிதர்கள் எங்கெங்கேயோ தேடி நாடி ஓடி கடவுள் இருப்பாரான்னு சொல்லி பார்த்துட்டு ஓடி, அன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைய பார்க்குறேன், அவன் பாவம் வாயில குத்தி எடுக்கிறாங்க, மனசெல்லாம் வேதனையாக இருக்குது, புரியல. ஆனால் பாருங்க, 10 பைசா காசு கொடுக்கல, வரக்கூடாது. வீட்டில் 100 ஆடு 1000 ஆடெல்லாம் வளர்க்கலை, எந்த பலியும் என்கிட்ட கேட்கல. அவரே பலியாகி அவரே எனக்கு எல்லாமே கொடுத்து, நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன இந்த சபைக்கு இடமாக கூட்டு போவாங்க. ஒன்று ட்ராக்கு பக்கத்தில் இருக்கும், என்னன்னா இபி ஹைலைன்னு கிராஸ் ஆகும். நான் சொல்லுவேன், எனக்கு காமிக்கிறது பூரா இப்படி தான் காமிப்பீங்களாடா அப்படின்னுவேன், புரியல. இப்படியே வரிசையாக காமிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடமா பார்ப்பேன், இப்படியே பார்த்துட்டே வருவேன். ஒரு இடத்த போய் பார்க்குறேன், அவ்வளோ குப்பை கொட்டியிருக்காங்க. நான் சொல்லுவேன், ஐயோ இது என்னடா குப்பை தொட்டியான்னு கேட்குறேன். சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு வேணும்னா சொல்லியிருக்கேன், நாளைக்கே சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்றான். நினச்சி பார்த்தேன், ஒரு இடத்த வாங்குறதுக்கு இவ்வளோ தகுதி பார்க்குற நம்ம ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட ஒரு தகுதி கூட பார்க்கலையேங்க. ஒரு இடத்த வாங்குறதுக்கு தகுதி பார்க்குறோம், ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு தகுதி பார்க்குறோம், ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு தகுதி பார்க்குறோம். நம்மளோட அவங்க ஈக்குவலாக இருந்தாங்கன்னா பிரைஸ் அப்படின்றோம். அவங்க நம்மளோட ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா பிரைஸ் அப்படின்ட்டு போயிடுறோம்.
புரியல? தகுதியே பார்க்காத தெய்வம், தகுதியே பார்க்கலையேங்க. நீ யாருப்பா? பாவி, இனி பாவம் செய்யாது. அதுக்கப்புறம் வேற வார்த்தையே கிடையாது. அப்பா நீ யாருப்பா? குஷ்டரோகி, யாரும் என்ன தொட மாட்டாங்க. வா 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 வா. மத்திய 8ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் அவர் மீட் பண்ற ஆளே குஷ்டரோகி தான். வா, தொட்டு உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது போ. அப்ப நல்லா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தகுதியின் அடிப்படையில் தாபரம் கிடைக்கிறது. தகுதி இல்லாத எனக்கு தேவனால் தகுதியும் கிடைக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 91:9 என்னங்க சொல்லுது? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அடைக்கலமா மட்டும்தான் கிடைச்சாரு, உனக்கு வாசஸ்தலமாகவே கிடைச்சிட்டாருன்றான். எனக்கு இந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப படிக்கிறப்ப சில ரெவலேஷன் வந்துகிட்டே இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, அந்த சங்கீதத்தை பாடுகிறவன் தன் நண்பனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான் அந்த சங்கீதத்தை. அதுல சொல்லும் போது அந்த வாழ்த்து பாடல்ல சொல்றான், எனக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறாரு, ஆனா உனக்கோ வாசஸ்தலமா இருக்கிறாருன்றான். யாராவது சொல்லுவாங்களா? எவனாவது கையில அல்வா கொடுத்துட்டு சாப்பிடாம கொடுப்பானா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அல்வா கொடுத்தா பிள்ளைக்கு கொடுத்தாலும் அம்மா சாப்பிட்டு தான் கொடுக்குது. இரு தின்னு பாட்டு தரேன். என்ன பார்த்து தருதான்? ஆமா, அது தின்னு பார்த்தா, அது சாப்பிட்றதுக்காக. அப்ப நல்லா முடிச்சு பாருங்க. அப்ப அந்த டுவெல்லிங் அப்படின்ற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் தங்கி தாபரிக்கிற தாபர ஸ்தலமாய் என்னை பார்ப்பதற்கு என்னிடத்தில் அவர் என்ன தகுதியை எதிர்பார்த்தார்? சொல்ல முடியுமா? ஏதாவது தகுதின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சைடில் ஏதோ ஒரு தகுதி இருந்துச்சு, ஆண்டவர் வந்தாருன்னு சொல்ல முடியுமா? எனக்குள்ள வந்தாருன்னு சொல்றது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா? நோ நோ. சொல்லுங்க, எனக்குன்னு தகுதி கிடையாது. அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், என்னை தகுதிப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டார். சொல்லுமா, என்ன செய்யணும் முடிவு பண்ணிட்டாரு? இவன் ஒரு நாள் தகுதி ஆக மாட்டான். இவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? தகுதி ஆக மாட்டான். தகுதி ஆக்கிடுவான், தகுதி ஆக்கிடுவான். யோசிச்சு பாரு, நம்ம எல்லாம் நினைச்சு பார்த்துருவோமா? இந்த வேதத்தை தூக்கிக்கிட்டு சர்ச்சில் வந்து உட்காந்து பாட்டு பாடி தேவனை ஆராதிச்சு டெய்லி காலையில் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருக்கு சேவை செய்வோன்னு ஒரு நாளா நினைச்சு பார்த்துருவோமா? எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை. தகுதியே இல்லைங்க. தகுதிப்படுத்துறேன்ட்டு நான் தகுதிப்படுத்துறேன். நேரா நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் ரொம்ப அருமையான பகுதி. ஆமாம், அதை கொஞ்சம் மெதுவாக படித்தோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் 20ஆம் வசனத்திலிருந்தே படிப்போமே. எசேக்கியேல் 36:20 படிச்சுட்டு. அதாவது தகுதி, அதாவது இந்த தகுதி எங்களால் வந்ததல்ல, தகுதியினால் வந்த தாபரம் அல்ல, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி வந்த தாபரம் இது. அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போன போது, ஜனங்கள் எங்க போனப்ப? புறஜாதிகளிடத்தில். புறஜாதி. இப்ப நாளை காலையில எங்க இருப்பீங்க சொல்லுங்க? புறஜாதிகள். ஏன் படிக்கட்டு வர இறங்கணும்னே அடுத்த காரியம். நல்ல நேரமா இல்லையா? ஓ, நல்ல நேரத்துல கல்யாணத்தை வையா. உங்க பாஸ்டருக்கு அவரு கிடக்குறாருயா. நல்ல நேரமா இல்லையா? நீங்க அவரு கிடப்பாரியா. நம்ம மூதாதையெல்லாம் சும்மாயா சொல்லிட்டு போனாங்க. என்னையா புரியாம பேசுறீங்க? அன்னைக்கு ஒரு மனுஷன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இந்த வேளாண்மையில் சர்ச்சு விஷயமா பேசிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்து நான் சொன்னேன், இந்த மூலையில் சர்ச்சை இந்த இடத்துல போட்டுருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு, மேலே வந்து எனக்கு ரூம்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி, பாஸ்டர்ஸ்லாம் வந்தால் மேலே தங்கட்டும் இதெல்லாம் போட்டு, ரோடு இப்படி போடுங்க, இந்த வேலை இப்படி போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் திடீர்னு வந்தாங்க. சார் சனி மூளை சார். நான் மூளை சனி? ஏன் அது என்னையா செய்யுன்னு? சனி மூளையெல்லாம் செட் ஆகாது சார். ஒன்று இன்னொருத்தர் சொல்கிறான், பாத்ரூம் கட்டிடுவோம் அப்படின்றான். சனி மூலையில் பாத்ரூம் கட்ட போறியா? சனி மூலையில் எனக்கு ஆஃபீஸ் கட்டு. ஏன்? அதை நான் பார்க்கணும்.
என் சீட்டு சூடாக இருக்கணும்னா என் ஆஃபீஸ் விறுவிறுப்பாக இருக்கணும். இல்லைன்னா நான் என்ன செய்வேன், என் கூட இருக்க என்ன செய்வான், ஒரு 2 பேர் பார்ப்பாங்க, ஒருத்தனை வர மாதிரி இல்லை போ, தூங்கிடுவாங்க. சனி மூளையாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற, அப்படியே வெதுப்பாக அறுத்துக்கிட்டே இருக்கும், சூடாக இருக்கும். வெய் அப்படின்னு, சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார், கலவரமே வந்துடும் சார், அதுதான்டா எங்களுக்கு வேணும். 4 பேர் ஆஃபீஸ் முன்னாடி கல் எடுத்துட்டு வந்து, இங்கேயா இயேசுவை பிரசங்கிக்கு வந்திருக்கிற, கொன்று போட வேண்டாம் அவனை அப்படின்னு சொல்லணும். அப்பா ஒழுங்காக சொல்லியிருக்கிறோம் போல இருக்கு, ஒழுங்காக ஆண்டவரை இப்போ தான் சொல்லியிருக்கிறோம் 30 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒருத்தர் 2 பேர் நின்று கொன்று விடுவேன். எங்கள் ஊரில் வந்து இயேசுவை சொல்ல வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சனி மூளை இருக்கணும் கற்றா அப்படின்னு. ஒன்று எப்படின்னாங்க அப்படி தனியாக போய் பேசுனாங்க. அப்புறம் எவனோ ஒருத்தன் வந்து சொன்னான், கட்டும்போது கொத்தனார்களுக்கெல்லாம் சேதமாயிருமான்னா, கட்டவே கட்டாதுன்ட்டு, நீ கட்டவே கட்டாத, என் கொத்தனார் வச்சு கட்டிக்கிறேன்ட்டு. என்னென்னலாம் பார்க்குறாங்க பாருங்க. நீங்கள் புறஜாதிகளிடத்தில், சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் புறஜாதிகளிடத்தில் போன போது, சொல்லுங்க, நான் சொன்ன வார்த்தை திரும்ப சொல்லணும். ஏன்னா நாளைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கணுன்னே வர போனலாம் எப்படி தான் இருக்குன்றீங்க. ஆமாம், ஒருத்தன் இறங்கி போயிட்டாங்க, ரோடு மீட் ஆகலைங்க, இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதை வாட்ச்மேன் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான், அதை திரும்ப சொல்லியிருக்கிறான். நான் சொல்ற புரியுதா இல்லையா? திரும்ப சொல்லியிருக்கிறான். வச்சுக்கிறட்டாம் அவனே திரும்பி சத்தமா சொல்லியிருக்கிறான். ஆமா, அது போங்க ஜபம் முடிச்சு போறீங்க, கோவப்படாம போங்கன்னு இருக்கார் வாட்ச்மேன். அடுத்த நாள் காலையில் ஜபத்துக்கு வரேன், என்னை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன இருந்தாலும் ரொம்ப இவ்வளோ டென்ஷனாக போனா, இப்படின்னு தான் பேசிக்கிட்டே போனா, கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் சொன்னேன், காலங்காத்தால ஏன் ஆவியை நீ அவிக்கிறிய, இப்போ போய் கட்ட மூடி உட்காந்தா அவன் தான் முன்னுக்கு வருவான். இன்னைக்கு அவனை எங்கே பிடிக்கிறது, ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கிறதா, இப்படிலாம் பல யோசனைகள் ஓடும். வாய் மட்டும் தான் பாட்டு பாடும், அப்பா நான் உண்மை இருக்கிறேன். மனசு பூரா எங்கே இருக்கும், அவனே தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். காலையில் தொடங்கிட்டேயா போயா அப்படின்ட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போன போது, அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், இவர்கள் கர்த்தருடைய, this is a people of Lord's people. அவங்க சொன்னாங்களாம், நல்லவங்கடா அவங்க எல்லாம், இதெல்லாம் கடவுளுடைய ஜனம், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள். யாருடைய தேசம்? தாங்க சத்தமா பேசுங்களேன். கர்த்தருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள். அவருடைய தேசத்திலிருந்து வந்தவர்கள் இவரெல்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. என்ன எவ்வளோ பெரிய, எங்கேருந்து வந்திருக்கீங்க? கலிஃபோர்னியா. எங்கேருந்து வந்திருக்கீங்க? டென்மார்க். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? யூகே. எங்கேருந்து வந்திருக்கிற? கர்த்தருடைய தேசம். அவன் சொன்ன வார்த்தை தூய தமிழ் எடுத்து பாரு, இறைவனின் தேசத்திலிருந்து இறை மக்கள் வந்திருக்கிறார்களாம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இறைவனின் தேசத்திலிருந்து இறை மக்கள் வந்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய டிக்னிட்டிங்க, டிக்னிட்டி. இது நாளை காலையிலேருந்து என்ன தொடங்க போகுதுன்றதை பாருங்களேன். இப்போ அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள், என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஐயா, இவர்கள் சொன்னதினால், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். முந்தின வசனம், அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன், தேசங்களில் தூற்றி போட்டார்கள். தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியையும் அவர்களுடைய கிரியைகளின்படியையும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க சொன்னதுக்காக ஆண்டவர் வருத்தப்படல, சொன்ன மாதிரி வாழ்க்கை இல்லைன்றதுக்காக வருத்தப்பட்டார். இன்னாருடைய மகனா நீனே, நீ சாணமோனி பையனா, என்ன சர்ச்சுல உட்காந்துருக்க, காலை நீட்டுற, கையை நீட்டுற, எக்ஸசைஸ் பண்ணிருக்க, யோகாலாம் பண்ணிட்டு இருக்கிற. சாணமோன் அப்படி இருக்க மாட்டானே, உன் பக்கத்தில் அவன் மட்டும் உட்காந்துருந்தானா உன் நிலையே வேற. அப்பா பேரை சொல்லும்போது புள்ளைய
ஐயோ, அவருடைய பிள்ளையாடினே. உங்க அப்பாலாம் உண்மையா நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்கியா? இப்படி உண்மையாவே அப்பாவும் அப்படிதான், பிள்ளையும் அப்படிதான். உங்க அப்பா ஐயோ அவன் பிள்ளையா? இப்ப இவர் சொன்னதுக்காக வருத்தப்படலங்க, சொன்ன மாதிரி லைஃப் இல்லைன்றதுக்காக தான் வருத்தப்பட்ட. அடுத்த வசனத்துல பாருங்க. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கினே என் பரிசுத்த நாமத்திற்காகவே இறங்குகிறேன். உனக்காக இறங்கலடா, என் பேர் அந்த ஜலத்தின் நடுவில் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக நானே இறங்குவேன். இன்னை வரைக்கும் அவங்க மத்தியில நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. அந்த கிரேட் சல்யூட் அவருக்கு அடிங்க. அல்லேலூயா. ஆமா, கூட அவன் நடுப்புற நீ சாட்சியா வாழாததிலும், அவன் மத்தியில நீ உண்மையா இராத பட்சத்திலும், அவன் மத்தியில நீ நீதியாய் நடக்காததிலும் தேவன் அந்த பரிசுத்த குலைச்சலை உன்னிடத்துல தண்டனையா கேட்காம தன் நாமத்தின் மித்தம் வைராக்கியம் கொண்டு அவர் நாமத்தை குலைச்சலாகாதபடிக்கு காத்து வச்சிருக்கிறார். கிரேட் சல்யூட் அவருக்கு அடிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். ஆமா, அடுத்த வார்த்தை. ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த, திரும்ப சொல்லுங்க, என் நிமித்தம் அல்ல, என் நிமித்தம் அல்ல. இன்னைக்கு தங்குவதற்கு தகுதியே இல்லாத இடங்கள், தங்குவதற்கு தகுதியே கிடையாது. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில இருந்து ஜோம் பண்ற பழக்கம் இருக்குது? டெய்லி ஜோம் பண்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது? டெய்லி பைபிள் படிக்கிற பழக்கம் எத்தனை பேர் இருக்குது? பெண்களை மூல கேட்குறேன், எத்தனை பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு முழங்காலில் நிற்கிற பெண்கள் இருக்கிறீங்க? உன் குடும்பம் உருப்படாது. ஜெபிக்கிற குடும்பம் உருப்படும், வரக்கூடாது. பெண்கள் காலையில் முழங்கால் போலனா அது முதல்ல உருப்படாதுன்றத சொல்லிட்டணும், வரக்கூடாது. புரியல? ஜெபிக்கிற பெண் வீட்டில் இல்லை, வீட்டுக்கு தரித்திரம் தான் வரும். நான் சொல்லிட்டேன், ஜெபிக்கிற பெண் வீட்டில், புருஷன் தூங்கிட்டு இருக்கான்னு நீனு போர்வை போட்டுட்டு புரியுதா, உன் பரட்டமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் கால் தலைவாழை தூக்கி தலையில் வை. புரியுங்களா? ஒரு பெண்ணானவள் காலங்காத்தால் இருந்துச்சு முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லிட்டேன், கையை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணானவள் காலங்காத்தால், ஐயே இது என்ன நல்லா இருக்க மாதிரி தெரியலையே. ஒரு பெண்ணானவள் காலையில் எழுந்திரிச்சு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி, அடுப்புன்னு சொல்லக்கூடாது, லைட்டர் போடுறதுக்கு முன்னாடி, ஆமாம் லைட்டர் போடுறதுக்கு முன்னாடி முழங்காலில் நிற்கணும். ஒரு குடும்பத்தின் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒரு பெண்ணுடைய கையில் இருக்குது கட்டமைப்பு. அதுக்காக ஆண் மட்டும் தனியாக கிடையாது, ஆண் நல்லா ஜெபிக்கணும். புரியல? ரொம்ப முக்கியம். உடம்பு சரியில்லைனாலும் உட்காந்து ஜெபம் பண்ணு. வயிற்று வலிக்குன்னா ஓரமாக உட்காந்து ஜெபம் பண்ணு. முதல்ல கூட தைரியா போகுது, பாத்ரூம்லேயே உட்காந்து ஜெபம் பண்ணு, எப்படியோ ஜெபம் பண்ணு. முதல்ல கூட ஆண்டவர் தம்முடைய நாமத்தை தூஷிக்க விட மாட்டார். பாருங்க, புறஜாதிகள் இடத்துல இவங்க போய் சொல்லிக்கிறாங்களா, நாங்கள் லார்ட்ஸ் நேஷன்ஸ்லேருந்து வருகிறோம், நாங்களாம் ஆண்டோடைய பிள்ளைகள். ஓ, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு நாளைக்கு காலையிலேருந்து சொல்லுவாங்களாம் எல்லாத்தையும். நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்களாம். இதெல்லாம் அந்த ஜனங்கள் கேட்ட பிறகு இவங்களை உன்னிப்பாக கவனிப்பாங்களாம். இவங்க கவனிக்கிறப்ப இவங்க நடக்கையை, இவங்க கிரியையை, இவங்க பேச்சை, நாங்கள் என்னை உட்காந்து வரைச்சி காரில் கூப்பிட்டு போகிறாங்க, போயிட்டே இருக்கிறான், கண்ணை மூடி தூங்கிட்டேங்க, ஒரு கெட்ட வார்த்தை தாங்க சொன்னான், அடித்து தூக்கி சீட்டு முன்னாடி வந்து நின்றுச்சுங்க. எனக்கு அதுக்கப்புறம் எல்லா செல்லையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். நான் உடனே கேட்கல, உடனே கேட்டால் அடுத்த தடவை நிறையா பேசுவான், அதனால் கேட்காமே வந்தேன். இறங்கும் போதும் கேட்கல, அடுத்த ட்ரிப்பு போனேன், கெட்ட வார்த்தையே இல்லை. சில நேரத்தில் சில பேர்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது போல இருக்கு. புரியல? பாருங்க என்ன அருமையான வார்த்தை சொல்றாரு. இப்ப பாருங்க, படி. உங்கள் நிமித்தம் அல்ல, உங்கள் நிமித்தம் இல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின, பரிசுத்த குலைச்சலாக்கிட்டான், பரிசுத்த குலைச்சலாக்கினேன், என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். அடுத்தது, புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான
என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப உங்க லேண்ட் குப்பை தொட்டி மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? இப்ப இங்க இருக்கிறோம். இப்ப லேண்டெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கா? பிளாட் போட்ட மாதிரி இருக்கா? டிடிபி அப்ரூவல் வாங்கின மாதிரி இருக்கா? ரைட். இப்ப கீழே இறங்கி வீட்டுக்கு போறீங்க, புரியுங்களா? மறுபடியும் என்ன சேருது? மறுபடியும் சொல்லுங்க, குப்பை வந்துடக்கூடாது. இப்ப இந்த குப்பையோட ஆண்டவர் யாரையும் உங்களை மீட் பண்ண விட மாட்டேன்றார். புறஜாதிகளை நீங்கள் சந்திக்கிறப்ப இந்த குப்பை தொட்டியோட ஆண்டவர் உங்களை மீட் பண்ண விடுறதில்லை. இமீடியட்டா என்ன செய்யறாரு? நேர கார்பரேஷனை வர வச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. ஆமா, இவன் பாட்டு தறிக்கட்டு பல்லு வளர்க்காம, மூஞ்ச கழுவாம, கண்ணுக்கு பூளை எடுக்காம, ஒழுங்கா ட்ரெஸ் போடாம புறப்பட்டு இவன் பாட்டுக்கு போவான். புரியல? அன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து நின்று சொல்றாரு, ஏன் இங்க பேண்ட்டை கிழிச்சா இழுக்குத அப்படின்றான். ஏன்ட்டே பேண்ட்டை கிழிச்சா இழுக்குதான்றான். நான் சொன்னேன், நல்லா இருக்குன்னா இன்னொன்று செய்யுது. என்னென்ன இதை ஃபுல்லாக வச்சிரு, இதை ஆஃபாக எடுத்துருன்ட்டேன். ஆமாம், என்ன சொல்கிறீங்க? சூப்பராக இனிமேட்டு வரப்போகிற ஸ்டைலே அதுதான். ஒரு காலை ஃபுல்லாக வச்சுட்டு வருவாங்க, சபைக்கு வருவாங்க பாருங்கன்றேன். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பாருங்கள், ஒரு காலில் ஃபுல் பேண்ட் இருக்கும், ஒரு காலில் முக்கால் பேண்ட் இருக்கும், சர்ச்சுக்கு வருவான். நீங்கள் பாருங்கள், பாச சொல்லி தீர்க்க தரிசனம்லாம் இல்லை, வருவாங்க பாருங்கள். வந்துடக்கூடாது. கிழிக்க தொடங்கிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போயே தொடங்கிட்டாங்க, கிழிக்க தொடங்கிட்டாங்க. பாருங்கள், பட்டெக்ஸில் கிழிச்சிட்டு போகுது ஒரு பொண்ணு, புரியுங்களா? இது அது போய் நின்று ஹல்லேலூயா என்னவா, எனக்கு உண்மையாகவே எட்டி உதைக்கணும் போல தோணுச்சு. பாருங்க, ஒன்னே சொல்றாங்க கல்ச்சர்ன்றான். கல்ச்சர் தாங்க இன்னைக்கு மனுஷனை பாவம் செய்ய வைக்குது. கல்ச்சர்ன்றான், அதை கல்ச்சர்னு சொல்றான். இதெல்லாம் ஏத்துக்குங்கன்றான். கிழிச்சுட்டு போடான்னு அதை போட்டு போனான்றான். எப்படியா பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோட உள்ளத்திலும் நம்முடைய சரீரத்திலும் தோற்றத்திலும் தொழுது கொள்ள வேண்டிய மிக மிக அவசியம் அல்லவா? பாருங்க, இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இந்த நிலையோட எழுத்து வீட்டுக்காரனை கூட மீட் பண்ண விடுறது இல்லை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட வாயை திறக்காம அந்த வீட்டு கதவை சாத்திரு, அவன் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேணாம் அப்படின்றார். நீ வீட்டில் போடுற சண்டை எழுத்த வீட்டுக்கு கூட சத்தமா போகாதபடிக்கு அவன் வீட்டு காதையெல்லாம் என்ன செஞ்சிடறாரு? அடைச்சா. ஏன்? யாருக்காக? சொல்லுங்க பார்க்கணும். எழுத்த வீட்டுக்காரங்க உங்களை காலையில் நீ நினைச்சிட்டு வெளியே வருவ, ஐயோ நைட்டு என் முன்னாடி இத்தனை சண்டை போட்டாலே, என் புருஷங்காரன் இத்தனை சண்டை போட்டானே, இந்த காலையில் போய் தண்ணி தெளிக்கிறப்ப எத்த வீட்டுக்காரே நான் பார்த்து அப்படின்றாலோ அப்படின்னு கதவை திறப்பேன். அக்கா நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கேன். என்ன நடக்குது? நல்லா இருக்கீங்களாக்கா? அக்கா எங்கக்கா? அது வருவா. புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? வாயை திறக்க மாட்டேன்றீங்களே, ஏன் தெரியுமா? அவருடைய பரிசுத்த நாமத்தின் நித்தம். புறஜாதிகள் அவர் நாமம் குளிச்சல் ஆகாதபடிக்கு தேவன் வைராக்கியம் கொண்டு தான் ஜனத்தை பரிசுத்தமாக்கி அவன் காதுக்கு போக வேண்டிய துர்ச்செய்தியை பூரா காதை அடைச்சி அவனுக்கு எந்த செய்தியும் போகாதபடி காத்து உன்னை உங்களை பார்க்குறப்பெல்லாம் பொறாமையா இருக்குது சார் அப்படி அவன் சொல்றப்போ உனக்கு இங்கே ஒரு கில்ட்டி வரும். என்ன பொறாமையா இருக்கு? உன்னை காட்டிலும் நீயே நல்லா தான் இருக்கிற. என் வீட்டிலே சமாதானத்தை காணா, உன் வீட்டில் அவ்வளோ சமாதானமாக இருக்குது. உன் பொண்டாட்டி மங்களகரமாக வருது, என் பொண்டாட்டி மண்டையை விரிச்சு போட்டுட்டு வருது. பாருங்க, கீழே படிங்க திரும்ப. நான் உங்களை புறஜாதிகள் இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து. பாருங்க 24. சரி வாப்பா. புறஜாதியிலிருந்து அழைத்து
உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். உங்களை ஞாயிற்றுக்கிழமை உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, கர்த்தருடைய தேசம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு, மதரக்கூடாது, என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பைபாஸ் சர்ஜரி. என்னதுங்க பைபாஸ்? ஏன்னா எவ்வளோ காலத்துக்கு நான் உன்னை இப்படியே ப்ரொடெக்ட் பண்ணியே இருக்கிறது, அதுக்காக ஒரு பெரிய சர்ஜரி நடக்க போகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகுது, அனிசீசியா வரப்போகிறாரு, எல்லாமே நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் உட்கார வச்சு, உன் மனசுக்கெல்லாம் நிறையா தோணும். பாஸ்டர்கிட்ட வலிக்காமல் பேசுகிறானே மனுஷன், எப்படா இப்படிலாம் திட்டா இருந்தாலும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுகிறானே மனுஷன், அடிக்கிறானேயா, மனசில் கலக்கம் இல்லாமல் சாத்துறானே, இந்த போடு போடுறானே. முன்னாடி வந்து உட்காந்தவனை பார்த்து கேட்டேன், டே ஏன்டா பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்கேன்னு கேட்டேன். ஏன் ஃபோனுன்னா, எதுக்குடா ஃபோனை வச்சுருக்கேன்னு கேட்டேன். ஏன் ஃபோனுன்னா, திரும்ப எதுக்குடா ஃபோன் வச்சுருக்கேன்னு கேட்டேன். சும்மா வச்சுருக்கேன்னா. சும்மா எதுக்குடா வச்சுருக்கிறேன்னு கேட்டேன். உடனே என்னுடைய லெசன்ஸ்லாம் இதில் தான் வரும்னா, நான் இப்போ படிக்க போறியா என்ன, சரி உட்காருன்னு காணா போயிட்டான். பாருங்க, அனிசீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடியே காணா போயிட்டான். அனிசீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடியே காணா போயிட்டான். பாருங்க, நீங்களாம் இப்போ அனிசீசியாவில் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ ப்ராசஸிங் ஸ்டார்ட். இப்போ கீழே படிங்களேன், படிக்கிறப்ப அப்படியே அப்படியே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகிறதெல்லாம் அப்படியே வரும் பாருங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். உங்கள் மேலே என்ன செய்வாரா? சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அதாவது இதில் படிக்கிறப்பெல்லாம், ஆஹா எத்தனை அன்பு என்மே, அவன் புரோகிதர் என்ன தண்ணினே தெரியல அப்படின்னு தெளிக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கோமியத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், பாட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணி இதை குடிச்சிங்கன்னா நீடித்த ஆயிலாக இருப்பீங்களா. அவன் டாக்டர் சொல்கிறான், குடிச்சின்னா 10 நாள் செத்து போயிடுவாடான்றான். புரியுங்களா? யோசிச்சு பாருங்க. சுத்தமான கோமியத்தை தெளிப்பேன் இயேசு சொல்லலை, சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். ஆப்ரேஷன், அதாவது இந்த ஆடை அறுக்க போகிறதுக்கு முன்னாடி சில பூஜையெல்லாம் நடக்கும், அது மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி ஆண்டவர் இப்போ தொடங்குற ஸ்டார்ட் பண்றார். தெளித்தேன், நான் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் உங்களுடைய நான் உங்களுடைய சொல்லு உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய சொல்லுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தங்கி தாவரிக்கிற தாவரம், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா. ஊறுபட்டா சுத்தம் இருக்குது. உன்னதமான கர்த்தரையே ஒருத்தன் போய் நெளிச்சிட்டான் பாருங்க, அவனுக்கெல்லாம் கொட்டாய் வருது. நானும் 4 மணிலேருந்து பார்க்குறேன், ஒரு கொட்டாய் வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு 12 மணிக்கெலாம் வந்துடும், கண்ணெல்லாம் கட்டி இழுத்து கொண்டு போய் விட்டுரும். பாருங்க என்ன சொல்றாருன்றது பாருங்களேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்க, ஒவ்வொரு விஷயமா செய்யறதை நீங்க படிச்சீங்கன்னா உண்மையாவே இந்த 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 நிலைப்பாட்டுக்கு நான் எவ்வளவேனும் தகுதியுள்ளவன் இல்லை. புறஜாதிகள் நடுவில் நீ சரியில்லை, என் நாமம் தூஷிக்கப்படுன்றதுக்காக நானே இறங்கி உன்கிட்ட இருக்க அந்த கிரியைகளும் நடத்தைகளும் வெளிப்படாதபடிக்கு என் பரிசுத்த நாமத்திமித்தம் உன்னை காத்துக்கிட்டேன். அதை தொடர்ந்து செய்ய போறதுல உன்னை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கொண்டு வருவேன். உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சு உன்கிட்ட இருக்கிற எல்லா அசுத்தங்களையும், உனக்குள்ள இருக்க சகல நரகலான விக்கிரகங்களையும், அதெல்லாம் கிடையாது பாஸ், அதெல்லாம் என்னை பாஸ், அதெல்லாம் பார்த்து கூட பாரு. நரகலான விக்கிரகம்னா என்ன தெரியுதா? இன்னைக்கு காலையில் நகையை தேடி இருப்பேன், அந்த நகை எங்க வச்சேன்னு தெரிஞ்சிருக்காது. சர்ச்சுக்கானா வந்திருப்பேன், ஆனா மனசு பூரா அந்த நகைய எங்கடா இந்த குலுசை கலத்தி வச்சோம். சர்ச்சுக்கு போனால் சலக்கு சலக்கு சலக்குன்னு போவோமே,
பதறக்கூடாது. புரியல? சலக்குன்னு போவோமே, பதறக்கூடாது. நான் இதை என்னடா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு அந்த அந்த நகையை நகையை இல்லைன்னா ஐயோ என் திருவாணியை காணா தேடுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் படிச்சுக்கிட்டு இருந்த ஜபத்தையும் வேதத்தையும் விட்டுட்டு திருவாணி தேடுறா பார்த்தியா, அதுதான் தேவனுக்கு முன்பாக நரகலான விக்கிரகம். நல்லா ஆராய்ச்சி இருக்கும்பொழுது, நல்லா ஆராய்ச்சி நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நல்லா ஆராய் நடந்துட்டு இருக்குது. வரிசையாக 4 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, நடக்கக்கூட இடம் இல்லை. ஒரு புள்ள அப்படி இடிக்கிறா. இங்கேதான் அவன் நல்லா ஆராய்ச்சி. இந்த பிள்ளை கண்ணை திறந்து அந்த அம்மா லாஸ்ட் சீட்டுக்கு தான் போகுமா. ஏன்னா முன்னாடி உட்கார முடியாதான், முன்னாடி உட்கார பார்த்தீங்கன்னா அவள் கண்ணை திறந்தா, பக்கத்தில் இருக்க கண்ணை திறந்தா, சுற்றி இருக்க ஒரு அம்மா கண்ணை இழுத்து முன்னவ தான், நீ இடிச்சிட்டு வேணாலும் போடி அப்படின்ட்டு கண்ணை முன்னது தான் பார்க்க. அப்படியே அவங்கள ஒரு இடி இடிச்சிட்டு போய் அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் சோதரம்பா. எனக்கு உடனே கோவம் எந்திரிச்சு போய் அந்த சீட்டை தூக்கிடலாமான்ட்டு. ஆமாம், நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது தேவனை விட்டு பிரிக்கிறதெல்லாம் விக்கிரகம். சகல அசுத்தங்களையும் சகல விக்கிரகங்களையும் உங்களை விட்டு நீக்கி சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவேன். இப்போ மனசு சுத்தமாக இருக்குன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் நல்லா ஆண்டவருக்குள்ளார ஆராதிச்சு ஜெபம் பண்ணி வசனங்களை கேட்டு இப்போ எனக்குள்ளார ஒரு சுத்தமாக்கப்படுதல் உருவாக இருக்குன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுவீங்கன்னா, ஏன் நான் என்ன சுத்தமாவா இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சுத்தமாக தான் இல்லை. திரும்பி கீழே படிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வேலையை. ஆமாம், நான் சொல்றேன், டிரான்ஸ்பரண்டே நடக்குது. இருதய மாற்று அறுவை சிகிச்சை சொல்லுங்க பார்க்கலாம். இருதய மாற்று அறுவை சிகிச்சை. ஆமாம், என்ன நடக்குதான் படிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. என்ன இதயமா? நவமான இருதயத்தை. நவாப்பழமா இருக்கும் போல இருக்கு இதயம். நவமான சதையான ஒரு இதயத்தை, நவமும் சதையுமான ஒரு இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, நியூ ஸ்பிரிட், புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. பாருங்க எத்தனை விஷயங்கள் நடக்குது, பாருங்க எத்தனை விஷயம் நடக்குது. நவமான இதயம், கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயம். எவ்வளோ பெரிய ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுங்க. ஏன்னா இருதயமே கேடும். ஒரு பெரிய டிரான்ஸ்பிளன்ட் நடக்குது. இப்போ மாத்துறாரு, கொடுப்பேன். அடுத்தது, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. என்னங்க? யார் ஆவியை? என் ஆவியை வைத்து. சொல்லுங்க, என் ஆவியை சொல்லுங்க. மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியை. உங்களுக்கு புதிய ஆவியை ஒன்று தராராம், அவர் ஆவியே தராராம். என்னென்னலாம் நடக்குது பாருங்க. வச்சு உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். 28, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து. சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க, பிளெஸிங்ஸ் மேல பிளெஸிங்ஸ். ரைட். இப்ப சொல்ல வேண்டிய இடம் என்ன? தகுதி இல்லை, தகுதிப்படுத்துறார். புறஜாதிகள் மத்தியில தகுதி இல்லாத என்னை தகுதி பிடித்து தம்முடைய தாபரமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெரியுமா உங்களுக்கு? உங்களை தகுதிப்படுத்தி தாபரமாக வச்சிருக்கிறார். சில நேரத்தில் கோவத்தில் ஏத்தாப்புல வண்டியில் கிராஸில் போனவனை திட்டலான்னு வாயை வரத்துக்கு முன்னாடி பதறக்கூடாது. அவனை உடனே சாரி சார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவான். அவன் சொல்லுவான், நீங்கள் என்ன ஆவீங்க? அந்த சாரியை நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்களேன். அவன் மட்டும் சொல்லாமல் இருந்தானா அங்கே ரகலையே நடந்திருக்கும். சுற்றி போகிறவன் பூரா நம்மளை வேடிக்கை பார்த்துருப்பான். எல்லாரும் பார்த்து, என்னடா பாஸ்டர் சண்டை போட்டுட்டு இருக்காரு, பாஸ்டர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு.
அவன் வேகமாக வந்தவன். உண்மையாக சொல்கிறான், ஒரு நாள் ஏதோ ஒரு யோசனையில் பாலம் ஏறிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு கவன சிதறல். அப்படி போயிட்டுருக்கிறேன். பின்னாடி போன ஆட்டோவில் போய் டபக்குன்னு அப்படி பிரேக் அடிச்சு நிப்பாட்டேன். ஒரு ஃபேஸ் ஆட்டோக்காரன் உள்ளே இருந்து வேகமாக இறங்கினா இருப்பாங்க. நம்ம அண்ணாதுரை பாஸ்டர் அப்படின்னு, சாரி ஐயா நான் தான் தெரியாமல் இங்கே நிப்பாட்டி வச்சுட்டேன். இதெல்லாம் யார் சொல்ல வைக்கிறது? அங்கே மட்டும் அண்ணாதுரை இல்லைன்னு வைங்க, நம்ம கதை என்ன இருக்கும்? அவன் நம்ம யாருன்னே தெரியாது. பார்த்து வரக்கூடாதான் இருப்பான். அவன் பார்த்து வரக்கூடாதான்னு சொன்ன உடனே நமக்கு அடுத்தது நேரம் மேலே ஏறும். மேலே ஏறி என்ன அப்படின்னு கேட்க வைக்கும். பதிலக்கூடாது. இப்போலாம் நான் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறேன். எவன் கேட்குறான்னு இல்லையோ முதல்ல நான் சொல்லிடுவேன், சாரி பிரதர். சர்ச்சு முடிஞ்சு யாராவது நம்ம பிள்ளைங்க வந்துட்டு கார் எடுத்தாங்க போல இருக்க. கார் எடுக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு கார், அது ரொம்ப ஃபாரின் கார், மதர் கூட பழைய காருங்க. அதில் ஒரு சின்ன கோடை போட்டாங்க. அவன் கோடு போட்டதுக்கு எப்படி வண்டியில் கோடை போடலாம் அதை போடலாம், நீங்கள் ஒரு பெரிய ரகலாக இருந்திருக்கு. நம்பால் இவன் நிற்கிறவன் டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகிறானே தவிர குறைய மாட்டேன்றான். நான் இங்கே எது போயிட்டுருக்கிறேன், என்ன அப்படின்னு ஒன்று கோடு தானே, கோடு போட்டாரா, சரி நீ போடா, நீ போப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். நீ போப்பா நீ போடான்னா இவனும் போயிட்டான் அவனும் போயிட்டான். நான் பாட்டு வீட்டு போயிட்டேன். என்ன நடந்துச்சுன்றது எனக்கே தெரியாது. மதன கூட ஆண்டவர் தம்முடைய நாமத்தை தூஷிக்க விடார். ஹல்லேலூயா. நாளைக்கு பப்ளிக்கை நம்ம மீட் பண்ண போறோம். இந்த இடத்துல நீ எது பண்ணாலும் அவர் சரி பண்ணிடுவார். அந்த இடத்துல அவரே நின்று உன்னை காப்பாத்துறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்லுங்க, என் தகுதினால தாபரம் வரல, தகுதி இல்லாத எனக்குள்ள தாபரம் வந்து நிக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாருலாம். தகுதியே இல்லாத எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஒருத்தன் சொல்றான்னா, ஏய் எனக்கு அவர் அடைக்கலண்டா, ஆனா உனக்கு தாபரண்டா, தாபரமாவே நீ வச்சுட்டடா அவர் அப்படின்றான். நான் அடைக்கலத்துக்காக வந்தவன், நீ உறவுக்காக வந்தவன். எவ்வளவு அருமையா சொல்றா பாருங்களா. நான் சொல்றேன், ஆண்டவர் இப்பொழுதும் ஒரு விஷயத்தை நமக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறார். எல்லாரிடத்திலும் அந்த தாபரம் இல்லை. நாம் தாபரமாக இருந்தால் நாம் தயாளராக இருப்போம். நாம் தாபரமாக இருந்தால் நம்மளை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அந்த பிள்ளைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் போய் கேட்குறாரு, இனியும் அவங்க ஊரில் வந்து ஹெலிகாப்டர் இறங்குது என்ன? இன்னைக்கு இறங்கலை, 50 வருஷமா எங்கள் ஊரில் வந்து ஹெலிகாப்டர் இறங்குதுன்றான். என்னையா சொல்கிறேனே, எங்கள் ஊர் பண்ணக்காருக்கு சொந்தமாகவே ஹெலிகாப்டர் இருக்கு, அதனால எப்போதும் வந்து இறங்கும் அப்படின்னா. சரியா பண்ணக்கார் எப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறான் பேட்டியில், நாங்களாம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஹெலிகாப்டரில் போயிடுவோன்றான். சுத்தி காம்பானா, நம்மால் வண்டியில் கூட ஏற்ற மாட்டேன்றான். அந்த ஊர் பண்ணையாரு ஊர் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு அப்படியே சுத்தி காமிப்பாரு. அந்த பண்ணையாட்ட போய் பேட்டி கேட்குறாங்க, அப்போ என் ஊர் மக்களுக்கு யாருங்க காட்டுறது? ஏங்க அவன் ஏறுனாவே 10,000 ரூபா காசு கொடுக்கணுங்க. ஏங்க என் பிள்ளைங்க தவசை போட்டு விளாட்றான், குண்டு விளாட்ற பையிலெல்லாம் கூட்டிகிட்டு அவன் ரவுண்ட் அடிச்சுக்கிறத காமிக்கிறான். இவனுக்கே இந்த தயாளம் இருக்குன்னா எனக்குள்ள தாவரமா இருக்கிற ஆண்டவர் என் மனசை விசாலமாக்கிடுவார். சொல்லுங்க பார்க்கலாம், என் எல்லையை விசாலமாக்குவார். சொல்லுங்க, என் எல்லையை விசாலம். ஆனால் கள்ளங்கம்படம் இருக்காது, அங்கே சூதுவாது இருக்காது, அங்கே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்காது, அங்கே எல்லாமே ஒரு செழிப்பாகவே இருக்கும். அங்கே உள்ள எல்லாமே தேவனுடைய வாசஸ்தலத்துக்குரிய மகிமையே காத்திருக்கும். எல்லாமே மேன்மையாக இருக்கும். குறைவுக்கோ தாழ்ச்சிக்கோ அங்கே வேலையே இல்லை. சொல்லுங்க, அவர் தங்கும் தாபரமே நான் தான். சொல்லுங்க, அவர் தங்கும். எழுந்திருப்போமா? வாருமையா போதகரே, வந்து எம்மில் தங்கினீரும், சேருமையா பந்தியிலே, சேருமையா
பந்தியிலே சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் வாருமையா போதகரே வந்து எம்மில் தங்கியிரும் சேருமையா பந்தியிலே சேருமையா பந்தியிலே சிறியவரா எங்களிடம் சிறியவரா ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா களித்திரவு களித்திரவு காத்திருப்போ களித்திரவு காத்திருப்போ காதலனே கருணை செய்வாய் காதலனே கருணை செய்வாய் வாருமையா சொல்லுங்க டெய்லி நம்ம சொல்லணும் ஆண்டோட பிரசன்னத்துல என்னோட தங்குங்கப்பா தங்கிலும் சேருமையா பந்திலே சேருமையா பந்திலே சிறியவரா எங்களிடம் சிறியவரா நான் இருப்பேன் நடுவிலென்றீ நாதாவும் நாமம் நமஸ்கரிக்க நான் இருப்பேன் நடுவிலென்றீ நாதாவும் நாமம் நமஸ்கரிப்பே தாமதமே தயை புரிய தாமதமே தயை புரிய தற்பரனே நலம் அருள்வி தற்பரனே நலம் அருள்வி வாருமையா போதகரே வந்து எம்மில் தங்கியிரும் சேருமையா பந்தியிலே சேருமையா பந்தியிலே சிறியவரா எங்களிடம் சிறியவரா ஆண்டவர் தகுதி பார்த்து பழகிறவர் அல்ல, தகுதி இல்லாத நம்மளிடத்துல பழகி பழகி நம்மளை தகுதி ஆக்குகிறவர். அவர் பழகிட்டார்னா நம்ம தகுதி அவராலேயே மாறிடும். பழகிற ஆளை வச்சுதானங்க நம்ம தகுதியே இருக்குது. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை யார் என்று சொல்வேன். உன் தாய் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்வேன். உன் தகப்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்வேன். உன் தேவன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்வேன். சொல்லுங்க, என் தகுதி பார்த்து நீங்க என்கிட்ட வரலப்பா, தகுதியே இல்லாம இருந்தேன். நினைச்சு பார்க்கிறப்ப நிந்தை, அவமானம், அருவருப்பு, அசுத்தங்கள், காம விகாரங்கள், விக்கிரக ஆராதனைகள், கபடுகள், சூதுகள், வாதுகள், இதெல்லாம் நிறைஞ்ச மனுஷனா இருந்தேன். சொன்னீங்க எனக்கு
அதை நான் பார்த்து வரலடா, உன்னை பார்த்து வந்திருக்கேன், உன்னை பார்த்து நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, புறஜாதிகள் நடுவில், நாளைய தினத்திலிருந்து புறஜாதிகள் நடுவில் நீ எப்படி நடக்கணும்னு உனக்கு சொல்லித்தரதுக்கு தான் உன்னை இன்னைக்கு நான் கொண்டு வந்து என் சுய தேசத்தில் உட்கார வச்சிருக்கிறேன். அப்படி நீ நடக்காத பட்சத்தில் என் நாமத்தை நான் தூசிக்க விட மாட்டேன். நான் அந்த இடத்துல உனக்கு மறைவா அந்த ஜனங்களுக்கு உன்னுடைய செயல்களை மறைத்து போடுவேன். உன்னுடைய குணத்தை அவங்களுக்கு முன்னாடி மறைச்சிருவேன். ஆனால் அவன் வந்து உன்னை பார்த்து சொல்லுவான், நீ கர்த்தருடைய தேசம்னு சொல்லுவான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவான். அப்போ சொல்கிறப்பெல்லாம் அவன் மனசு வருடும், உன் மனசு வருடும். நீங்கள் சபைக்கு போய் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவான், மனசு வருடும். ஐயோ, நான் உண்மையாக இல்லையே, உத்தமமாக இல்லையே, நீதியாக இல்லையே, பரிசுத்தமாக இல்லையே. அவன் சொல்கிறப்பெல்லாம் நீங்களாம் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் ஜெபத்துக்கு போய் நல்லா இருக்கிறீங்க, கடவுள் உங்களை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்லுவேன், அப்பா என்னால் வரலப்பா, உங்கள் நாமம் தூசிக்கப்படாம நீங்கள் எனக்குள்ள இருந்து கிரியை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. சுய தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன், சுத்த ஜலத்தால் உன்னை கழுவுவேன், உனக்குள்ள இருக்கிற அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுவேன், உன்கிட்ட இருக்க அசுத்தத்தெல்லாம் நீக்குவேன், உன்னை தூய்மையாக்குவேன், என் ஜனன்றதை இந்த உலகத்துக்கு காட்டுவேன். தகுதி இல்லாத உன்னை உன் கூட இருந்து இருந்து உன்னை தகுதிப்படுத்துவேன். தங்கும் தாபரமே, தகுதி இல்லாத எனக்குள் தாபரமே, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாயே, வாசஸ்தலமாக்கி விட்டாயே. ஆவியானவரே, ஆவியானவரே, கை உயர்த்துங்கப்பா. எனக்குள்ள புதிய ஆவியை வைத்தவரே, எனக்குள்ளே தம்முடைய ஆவியை வைத்தவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எனக்கு கட்டளையிட்டவரே, உம் ஜனம் என்று சொல்ல வைத்தவரே, உம் பிள்ளைகள் என்று எங்களை அழைத்தவரே, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி என்னை தாபரமாக்கினீரே. தகுதி இல்லாத எனக்குள் வந்து என்னை பழகி பழகி என்னை தகுதிப்படுத்துகிற என் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் குணம் எனக்கே பிடிக்கல, என் குணம் எனக்கே பிடிக்கல. என் குணத்தை பத்தி நான் பார்க்கிறப்ப, நான் துப்புற எச்ச நான் மோந்து பார்த்தா எப்படி நாறுமோ அது போல என் குணம், என் சுவாபம் எனக்குள்ளார நாறுது. ஆனா அந்த நாத்தத்தையே நீங்க பார்க்காம எனக்குள்ளார வந்து பழகி பழகி என்னை தாபரமா மாத்திட்டு இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்து நல்ல நேசரே, உம்மலகான மேல பட்டுருச்சுப்பா கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எரிஞ்சிருச்சு உலகம், அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். வேண்டும் என்று தகுதி பார்த்து பழகின மனுஷர்கள் மத்தியில என்ன தகுதி ஆக்கி ஆண்டவரே என்னை உயர்த்தி வச்சீங்களே. முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே
உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. நன்றி சொல்லுங்க. உம் அழகான கண்கள் என் கண்டதாலே தகுதி இல்லாத என் கூட பழகி என்னை தகுதிப்படுத்தி ஒரு ஊழியனா, ஒரு விசுவாசியா, ஒரு தேவ பிள்ளையா, ஆண்டவரே அழகு பார்க்கிற தெய்வமே, பழகி அழகு பார்க்கிறவரே, பழகி பழகி அழகு பார்க்கிறவரே, அப்படியே நம்முடைய நெஞ்சில கையை வச்சு அப்படியே சொல்லுங்க, அப்பா இப்ப வரைக்கும் நான் தகுதி கிடையாது, கடவுள் தங்குகிற ஒரு ஆலயம் நான் கிடையாது, அதற்குரிய தகுதி என்று எதுவுமே இல்லை, பிறப்பிலையோ இனத்திலேயோ என் கேரக்டர்லையோ இல்லைப்பா. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஏதோ என் மேலே வச்ச அந்த அனாதி அன்பு உங்களை இன்னைக்கும் தேடி வர வைக்குது. நான் உங்களை தேடாதப்ப கூட நீங்கள் என்ன தேடி வரீங்கப்பா. நான் முடங்கி படுத்துறப்ப கூட எந்திரி எந்திரி எந்திரி, இது முடிஞ்சு போச்சு, உனக்கு புது அத்தியாயம் தொடங்கிருச்சின்னு சொல்லி என்னை மறுபடியும் ஒரு நியூ பிகினிங்கை தான்ப்பா கொடுக்குறீங்க. டெய்லி நான் சந்திக்கிறப்பெல்லாம் பழைய செய்தி போட்டு என்னை உருட்டுது, பழைய செய்தி என்னை போட்டு வாட்டுது, பழைய செய்தி போட்டு என்னை கொல்லுது. ஆனால் என் பக்கத்தில் வந்து சொல்றீங்க, இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய செய்தி வச்சிருக்கிறேன், நியூ செய்தி வச்சிருக்கிறேன், நியூ வே, நியூ ஸ்பிரிட், நியூ ஹார்ட், எல்லாமே நியூவா வச்சிருக்கேன், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்றீங்க. தகுதி இல்லாத என் கூட பழகி பழகி என்னை தகுதிப்படுத்தின அழகே, அழகே, என்னை தகுதிப்படுத்தின அழகே, பேரழகே, இப்பொழுதும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்லப்பா, இப்பொழுதும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. ஆனால் அந்த அழகு, அந்த பேரழகு ஆண்டவரே என் கூட பழகி 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 என்னால் விட முடியாததெல்லாம் எனக்கு விட வச்சு, என்னால் தவிர்க்க முடியாததெல்லாம் தவிர்க்க வச்சு, எனக்குள்ள இருக்க குப்பை தொட்டியெல்லாம் நீக்கி, எனக்குள்ள இருக்க அசுத்தங்களையும் எனக்குள்ள இருக்கிற நரகரான விக்கிரகங்களையும் தூக்கி போட்டு சுத்தமாக்கிட்டேன், சுத்தமாக்கிட்டேன். நீ சுத்தமா இருக்கிறேன்றத நீங்களே சொல்றீங்கப்பா. நான் சுத்தமானேன்னு சொல்லுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீ சுத்தமாக்கிறீர் என்று சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நடத்துதலுக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி, தகுதியான தாபரமாயினை மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒரு சமயம் என்னுடைய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஹல்லேலூயா வின்னி தாமஸ் கூடி வந்தார். இப்போ குடி வந்ததப்ப அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்களா, பாஸ்டர் வீட்டு பக்கத்திலே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ வின்னி அடிக்கடி வேலை முடிஞ்சு போகும்போது என்னை பார்த்துட்டு போவா. இப்போ அவங்க சொல்லுவா, பாஸ்டர் எல்லாருக்கும் போகிறாம பாஸ்டர், நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன்னு அப்படின்வா. ஒரு முறை அவங்க ரிலேஷன் வந்து சொன்னாங்க, இங்கே காலியாக வீடு காலியாக இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர், நாங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் குடி வந்துடுறோம். நாங்கள் அடே இவங்க என்னடா இவங்கெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் குடி வரதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப, அப்பா திருச்சி வந்து என் கூட தங்கியிருக்கிறார். அப்போ சொன்னார், பக்கத்தில் பிலிவர் வீடு யாராவது இருக்காருன்னு கேட்டார். தம்பி தாமஸ் வீடு இருக்குப்பா. அவன் வந்தான் பார்த்துட்டு, ஏய் அவன் வீட்டில் ஒரு ரூம் காலியாக இருந்தால் அங்கே நான் தங்கிக்கிறேன்டா அப்படின்னாரு. இல்லைப்பா இங்கே ஏடா ஃப்ரீயாக இருக்காது போல் தங்கிக்கிறேன்டா அப்படின்னார். அவன் வீட்டில் போய் தங்கினார். 3 days அவன் வீட்டில் தான் இருந்தார். அந்த ரூமில் என்ன தெரியுமா,
அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது சொன்னார், உன் வீட்டில் ஒரு புது காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். மரபணுல அவனுடைய உயிரணுல 0 தான், குழந்தை கிடையாது. 0 ஏன்னா விண்ணி அப்டேட் பண்ணிடுவான், வந்து என்கிட்ட காமிப்பான், நான் பாருங்கன்ட்டு அழுவா, உட்காந்து அழுவாத, ஜோம் பண்ணுவோன்னு சொல்லி 0. இன்னைக்கு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு பையனை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிப்பாரனா, ஒண்ணுமே இல்லாத காலி இடம்ல வறண்ட நிலத்தை நீரூற்றாக்கி அங்க வயல் நிலமா மாக்க என் தேவனால முடியும்னா, தகுதி இல்லாத என்ன தாபரமாக்குறவரு எனக்குள்ள இருந்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாரா இல்லையா? நிச்சயம் செய்வார். சொல்லுங்க நிச்சயம் செய்வார். சொல்லுங்க நிச்சயம் செய்வார். நிச்சயம் செய்வார். யோசிச்சு பாருங்க, நான் பக்கத்திலே இருந்தவன், அவ இன்னைக்கும் சொல்லுவா, பாஸ்டர் என்னால மறக்கவே முடியாது, இது நடக்குமா, சாத்தியமா, டெஸ்ட் டியூப்ல கூட உருவாக்க முடியாது, வதரக்கூடாது, வேற யாராவது உயிர் அணுவதை வச்சு தான் செய்ய முடியும். ஆண்டவர் அவனுடைய அணுவையை உயிராக்கி அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்க வச்சு அவளை ஆசீர்வதிச்சு அவளுக்கு ஜோயல் பிள்ளையை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க என் தேவனால முடியும்னு சொன்னா, என்னுடைய தகுதி இல்லாத என் வாழ்க்கையை தாபரமா மாத்தினவர் என்னை மகிமையா மாத்துவாரா, மாத்த மாட்டாரா? நிச்சயமா மாத்துவார். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு மகிமை விளங்கும். சொல்லுங்க, ஒரு மகிமை விளங்கும். ஒரு வனாந்திரம் வயல்வெளியா மாறும், அவாந்திரம் ஆறுகளாய் மாறும். இதை நான் செய்வேன்றார். நான் செய்வேன். நீ ஏன் கவலைப்படுற? நான் செய்வேன். நான் தான் அந்த புதிய காரியத்தை செய்ய போறது. மனுஷனால வரப்போற மகிமையை காட்டிலும் என்னால வரப்போற மகிமை தான் உனக்கு பெரியதா இருக்கும். மனுஷனால மகிமை வந்துச்சுன்னா அவன் சொல்லி காட்டுவான். என்னால ஒரு மகிமை வந்துச்சுன்னா அதை ஒருவரும் எவனுக்கு நேரா சொல்லுவான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவான். அந்த நிலைக்கு எங்க பிள்ளைகளை நீங்க கொண்டு போறதுக்காக நன்றி. அப்படியே நாங்க பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்க பிள்ளைகளை மகிமையாய் நடத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரத்தை மறவாதே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. God bless you. God bless you. God bless you. God bless you.